முறையாக தமிழ்நாடு அரசின் வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்றும், முடிவு எடுக்க முடியாவிடில் அதற்கான காரணத்தை அந்தந்த மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பாஜக என்பது தோல்வி கூட்டணி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்று கருத்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 192 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூடுதல் சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு. நான்கு மாதங்கள் கூட நிலைக்குமா என்று தெரியவில்லை என அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வைகோ விமர்சனம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று பேச்சு. முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. பாமகவிற்கு தானே தலைவர் என்பதில் ராமதாஸ் உறுதியாக உள்ளதாக தகவல். தன்னை சமாதானப்படுத்த நிர்வாகிகள் யாரும் தைலாபுரம் வர வேண்டாம் என்றும் திட்டவட்டம். தமிழக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அதிமுக ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை கேள்வி. ஊழல் வழக்கு மற்றும் அநாகரிக பேச்சில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டி சாடல். பொன்முடியினுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். அதை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் வர வேண்டும். அவர் கையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. கட்சி பதவி நீக்குவதில்லை, அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த பதவியில் உயர் பதவியில் இருக்க நீக்குவதற்கு முழு அதிகாரம் உள்ள இடம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜியையும் அதே போல பொன்முடியையும் அமைச்சர் நீக்கினால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். திமுகவை வீழ்த்த பலமான கூட்டணி அமைய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. 1000 கோடி ஊழல் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாக்கிவிடும் என பயத்தில் திமுக உள்ளதாக கருத்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் செயல்படும். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய லாரி. அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி. மதுரையில் ஜல்லிக்கட்டு காளையின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே மோதல். தடியடி நடத்தி காவல்துறையினர் அப்புறப்படுத்திய பின்னர் மீண்டும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வருகின்ற 21ஆம் தேதி இந்தியா வர உள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக வருகிற 22ஆம் தேதி சவுதி அரேபியா செல்லும் முன்பு அவரை வான்ஸ் மற்றும் வால்ஸ் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு. உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு 2023 நவம்பர் 18 அன்று ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
என்டிஏ கூட்டணியில் அதிமுகவை சேர்த்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வாரிசு அரசியல், ஊழல் மற்றும் தவறான நிர்வாகம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாக வலைதளத்தில் பதிவு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் ஜனசேனா தலைவருமான பவன் கல்யாண் வாழ்த்து. தமிழகத்திற்கு தேவையான நன்மைகளை பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயம் செய்யும் என்று கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று முத்தரசன் கருத்து. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது என்று முத்தரசன் விமர்சனம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக அதிமுக இருக்கிறது. எந்த அடிப்படையில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி சேருகிறது? கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி சேர முடியும். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள், தோற்கடிப்பார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாகை சூடும். விருதுநகரில் பொருட்காட்சி ராட்டினத்தில் இருந்து இளம்பெண் தவறி விழும் காட்சிகள். காயமடைந்த இளம்பெண் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 70,000-ஐ தாண்டியது. நேற்று 69,960 ரூபாய்க்கு விற்பனையான சவரன் இன்று 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் புழுதி புயல் காரணமாக 15 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் திருப்பிவிடப்பட்டன. விமான நேரம் மாற்றம் தாமதத்தை அறிந்த பிறகு விமான நிலையம் வருமாறு பயணிகளுக்கு ஏர் இந்தியா அறிவுறுத்தல். அகமதாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கிய 18 பேர் பத்திரமாக மீட்கப்படும் காட்சிகள். பல ஆயிரம் உயிர்களை பறித்துவிட்ட உக்ரைன் உடனான போர் அர்த்தமற்றது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் காட்டம். அமெரிக்க சிறப்பு தூதர் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து பேசிய நிலையில் அமைதிக்கான பாதைக்கு திரும்பும்படி வலியுறுத்தல். தங்களுடைய அணுகுமுறையை வேறு அணிகளோடு ஒப்பிட வேண்டாம் என MS தோனி கருத்து. நிறைய சவால்களை எல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்று தோல்வி குறித்து பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.